அதனால தான் தொடர்ந்து நேரலை இன்னைக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5 பேர் இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு 30 லைக் வரணும் அப்படின்னு நம்ம அருண் அண்ணா விரும்பிட்டாங்க. அதனால தயவு செய்து உங்கள் பொண்ணான கரங்களை ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். ஓட்டு கேட்குற மாதிரி இருக்குது. வேலு லைக் எப்பவும் போட்டுட்டு ஓடிடுவேன் எப்பவும். வேலு வாலு வாங்க, நல்லா பேசுங்க ப்ளீஸ். வேலு முருகர் இருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க, புதுசாக வந்தாலே நமக்கு அப்படியே பயமாக இருக்கும், கிடுகிடுன்னு வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நல்லா பேசுங்க, நல்லது மட்டுமே பேசுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேலு வாங்க, ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கீங்க. லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். சாப்பிட்டீங்களா? ஒரு லைஃப் மோட்டிவேஷன் சொல்லுவீங்களாம்மா? இன்னைக்கே ஹெல்த்து சரியில்லை, என் மூளை வேலை செய்யாது சொன்னா பாப்பா. ஒரு லைஃப் மோட்டிவேஷன் நீ போட்டு விடு, நான் படிக்கிறேன். என்ன லைஃப்பில் என்ன மோட்டிவேஷன்? கோர்வையெல்லாம் சொல்ல தெரியாது. வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும் கண்டிப்பாக. நமக்கு என்ன நடந்தாலுமே மிதுனம் வேலு. நமக்கு என்ன நடந்தாலுமே அது ஏற்றுக்க பழகிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம என்னதான் நம்ம விதியை மாற்றணும்னு நினச்சாலும், அருண் அண்ணா ஒரு ஜாதகம்லாம் சொல்கிறவங்க தான்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் கூட சொல்லுவேன் அனுபவத்தில், நமக்கு என்ன நடந்தாலும் என்ன போர் அடிக்கும்ல அண்ணா. நம்ம பேசலாமா? நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு, அதை மாற்றிக்கணும், அதை சரி பண்ணணும்னு நினச்சாலும் முடியவே மாட்டேங்குது. நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்குது. அதுதான் என்னோட அனுபவம். அது கரெக்டானு எனக்கு தெரியாது அருண் அண்ணா. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை மாற்றவே முடியல என்னை பொறுத்த வரைக்கும். வேணால் அதோட வீரியத்தை குறைக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து கோயிலுக்கு போகிறதுனாலையோ சாமி கும்பிட்றதுனாலையோ நமக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி, திருப்தி, அதை நம்ம நினச்சிக்கிறது, அது அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. இது மோட்டிவேஷனாக சொல்கிறதுக்கு எனக்கு கோர்வையாக தெரியல. ஆனால் சொல்கிறேன், எது நடந்தாலும் அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும். அதுக்கு நான் தான் உதாரணம். என் லைஃப்பில் நடக்காத பிரச்சனைகள், கவலைகள், சோகங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி இப்போ இருக்கேன். அதனால் நமக்கு என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்க பழகிக்கணும். நம்ம நல்லதை மட்டும் நினைக்கணும், நல்ல வழியில் போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அது என்ன நடக்குதோ விதிப்படி அப்படின்னு விட்டுடணும். இது மோட்டிவேஷனே கிடையாது நான் சொல்கிறது. அருண் அண்ணா, மோட்டிவேஷனாக ஒரு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 12வது லைக் போட்ட தெய்வமே உள்ளே வாங்க, ஒரு ஹாய் சொல்லுங்கள், ஹலோ சொல்லுங்கள். நிறைய பேரை மிஸ் பண்ணுறப்பா யூடியூப்பில். மலர், அப்புறம் விஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்க திருநெல்வேலியில். விஜி குயின்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குயின் விஜின்னு வச்சுருப்பாங்க அவங்க ஐடின்னு நினைக்கிறேன். அஞ்சு உத்தமி பிச்சை, அப்புறம் எல்லை முத்துமாரி, அதுக்கப்புறம் நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன். எல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்க, அதனால் நம்மளை மறந்துடுறாங்க. நம்ம லைவ் பக்கம் வரதில்லை இப்போல்லாம். நம்மளும் அவங்க லைவ் பக்கம் போகிறதில்ல, அதனால் வரலையா என்னன்னு தெரியல. ஆனாலுமே ஒரு பொண்ணு எனக்கு எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. டக்குன்னு வரமாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து திருநெல்வேலி சைடு தான். சோமி சாரதி. அவங்க சேனல் பேர் டக்குன்னு வரமாட்டேங்குதே. அவங்களாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அன்புஜ எஸ்எஸ்ஆர் ஃபேமிலியா என் பையன் சொல்கிறான். சோமி சாரதினோடனே எஸ்எஸ்ஆர் ஃபேமிலிமா பார்த்துக்கோங்க. அப்போ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் சொல்லலாம். சேனல் இல்லாத பெண்களும் இருக்கிறாங்க. அன்புஜயா, சுதா, நிறைய பேரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த நம்ம காரைக்கால் சிவா தம்பி என்ன ஆனாங்கன்னு தெரில. நம்ம லைவ் பக்கமே ஆளை காணும். இன்னொன்று சொல்லப்போனால் சில் ப்ரோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சில் ப்ரோ ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சென்னை சில் ப்ரோவை காணோம். அவங்க சேனலில் எல்லாத்தையும் அவங்க க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெல்த்து சரியில்லை சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்காங்கன்னுட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் யாருமே கமெண்ட் போடனாலும் எல்லாரை பற்றியும் நான் பேச போகிறேன்.